ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. சேமக்கிழங்கு குழம்பு. சேமக்கிழங்கு ஒரு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, பெரிய லெமன் சைஸ் புளி, உப்பு போட்டு ஒரு தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கடாயை காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் ஊற்றிடலாம் குழம்புக்கு. வடகம், கடுகு, வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதும். பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் பாதி வதங்கின பிறகு சேமக்கிழங்கு போட்டுடலாம். சேமக்கிழங்கு போட்டு 2 நிமிஷம் வதங்கட்டும். குழப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லா வதங்கணும். தக்காளி போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டு வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வதங்கிச்சு. மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் 3 போட்டுடலாம். கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கூட போடலாம், கலருக்காக வேணும்னா. நான் போடலை. வேணுன்றவங்க கலர் வரணும்னா போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். கலந்துட்டு கொதி வரும்போது 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில். கொதி வருது. இப்போ மூடி ஸ்லோவில் வச்சிடலாம். பதார்த்தத்தை எதுவும் செய்யலை. வத்தல், அப்பளம் தான் பசங்களுக்கு. சுண்டல் மூக்கல்ல நைட்டை ஊற வச்சிட்டேன். அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அது இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு தாளிச்சிட்றேன். தாளித்து வச்சுருக்கேன். ஏன்னா அவர் காலைல பண்ண நைட்டு தான் வருவார். ஈவினிங்காக சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன். இந்த அப்பளம் வறுத்து எடுத்துட்டு ஈவினிங்காக அவருக்கு தாளிச்சிட்டா சுண்டல் பசங்க சூடாக கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு 6 மணிக்கே தாளித்து தருவேன். அப்படி வேக வைக்க மறந்துட்டுன்னா ஈவினிங்கில் வேக வச்சு நைட்டு வந்து சாப்பிடுவார். அவ்வளோதாங்க, சமையல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சாப்பாடு, சேமக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் பிடிக்கும். இதுவே 6 பேருக்கும் திக்காயிடும் சேமக்கிழங்கு போட்டதுனால. சுண்டல் அவருக்கு தாளித்து வச்சுக்கேன். தயிர், அப்பளம். வாங்க சாப்பிட்லாம்.